ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கருணை கடலை கந்தா போற்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். பசங்களுக்கு காஃபி போட்டுட்டு ஸ்டவ்வில் சாதத்துக்கு தண்ணி வச்சேங்க. தண்ணி வச்சுட்டு சரி இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஏதாவது ரெசிபி பண்ணிடலாம், பாகக்காய் வச்சு புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணேன். பாகக்காய்க்கு வந்து குழம்புக்கு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா, அதை வந்து வடைச்சட்டியில் வெங்காயம், சோம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு மல்லி கொஞ்சோண்டு போட்டு வதக்கிட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு அதை ஆறட்டுன்ட்டு எடுத்து தனியாக வச்சிடணுங்க. அப்புறம் புளி கொஞ்சோன்னு ஊற போட்டுக்கிட்டேன் குழம்புக்காக. நான் பாகக்காயை வதக்கி குழம்பு வைக்க மாட்டேங்க. ஏன்னா பசங்க வதக்குனாலுமே அதில் இருக்க அந்த கசப்பு தன்மை போக மாட்டேங்குது. ஸோ அவங்க பசங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. பாகக்காய் குழம்பு வச்சாலே அன்றைக்கி குழம்பு சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது, எப்போவுமே வேக வச்சு எடுத்து வச்சுக்குவேங்க. வேக வச்சா கொஞ்சம் நல்லாவே அதில் இருக்க கசப்பு தன்மை கொஞ்சம் போயிடுங்க கொஞ்சம். அதனால் வேக வச்சு தான் குழம்பு வைப்பேன். பாகக்காயை இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு வெண்டிக்காவை வதக்கி சைடிஷ் பண்ணிடலான்னு பார்த்தா, வெண்டிக்காய் வதக்குனா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை லைட்டாக புளி ஊற்றி அப்படியே புளிமண்டி மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு வெண்டிக்காயை ரெடி பண்ணி புளிமண்டி வச்சுட்டேன். இதோ பாவக்காய் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என் பையனுக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி நான் ஒரு கேசரி தாங்க பண்ணேன். அவன் கேசரினால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அவனுக்கு கேசரி பண்ணிவிட்டு கேக் வாங்கலான்னு தாங்க கடைக்கு போனோம். இதோ கேக் கடையில் தான் இருக்கோம். கேக் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தாங்க தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த இருக்குது, பிளாக் ஃபாரஸ்ட் இருந்தது. அதை வாங்கிக்கிட்டு ஈவினிங் தான் கேக் வெட்டணும். அவன் மார்னிங் ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸோ ஈவினிங் வந்தோடனே கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வாங்கிட்டு வந்துட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஈவினிங் கேக் வெட்டிக்கலான்ட்டு. ஈவினிங் பார்த்திங்கன்னா கேக் இதோ பையனோட கேக்கு ஈவினிங் கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ண வீடியோ எடுக்க முடியல. பையன் அவனோட அண்ணன் அவனுக்கு கிஃப்ட்டு இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தான். அவனுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மீன் தான் வாங்கிட்டு அந்த தொட்டியில் விட்டுட்டான் மீனை. இன்றைக்கி இந்த நாள் இப்படி தாங்க எனக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.